காலேஜ் முடித்து ஒரு நல்ல ஜாபில் ஜாயின் பண்ணி 6 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு மந்த்து சேல்ரி வாங்கின சந்தோஷம் இன்னும் உங்கள் மனசில் இருக்குது. நிறைய பிளான் வச்சுருக்கீங்க, இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது மனசில் இல்லை. பட் திஸ் இஸ் வென் யூ ஆக்சுவலி நீட் டு திங்க் ஆஃப் சேவிங் ஏர்லி அண்ட் இன்வெஸ்டிங். முக்கியமாக ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க நீங்கள் இதை கண்டிப்பாக யோசிக்கணும். அதுக்குள்ளே என்ன சார் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டுமே சேமிக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க. வெல்கம் டு நானாஸ் லேர்ன் பெட்டர். யூஸ் திஸ் சேனல் டு enrich your knowledge in personal finance to take informed decisions. Do subscribe to the channel if not done already. Starting to save and invest early in your life stage will improve your spending habit. ஒரு ஃபிக்ஸடு அமௌண்ட்டை மாதம் மாதம் நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களை அறியாமலே பட்ஜெட் போட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா செலவையும் ட்ராக் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் எது நீட்ஸு எது வான்ஸ்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். 1985 நான் ஃபஸ்ட்டாக வேலையில் சேர்ந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோடய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அன்றைக்கி ஒரு சின்ன நோட்டில் ட்ராக் பண்ணேன், இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் உபயோகப்படுத்தி ட்ராக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதில் ட்ராக் பண்ணுறீங்க, எந்த டூல் உபயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. எந்த டூலை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எக்ஸ்பென்சஸை டெய்லி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஆன்லைனில் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த டூல் ஈஸியோ அதை உபயோகப்படுத்திக்கோங்க. இல்லை நீங்களே ஒரு கஸ்டமைஸ்டாக எக்ஸலில் ஒரு ட்ராக்கிங் ஷீட்டு கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். மாத ஆரம்பத்தில் நீங்கள் செலவு பண்ணுற முதல் செலவு உங்களோட சேமிப்பாக இருக்கட்டும். பேரண்ட்ஸுக்கு பணம் அனுப்புகிறீங்கன்னா அந்த செலவும் உங்களோட முதல் செலவில் தான் சேரும். சப்போஸிங் நீங்கள் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 10,000 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னா மாத ஆரம்பத்துலேயே அந்த பணத்தை எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்போ தான் மீதி பணத்துக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லை மாத கடைசியில் இந்த சேமிப்பை வச்சுக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அது செய்யவே முடியாமல் கூட போகலாம். இந்த 10,000த்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பெரிய போர்ஷனையும் மீதி செலவுக்கு அப்படின்னு ஒரு போர்ஷனையும் பிரித்து வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கிற அமௌண்ட்டில் கை வைக்காதீங்க. நீங்கள் எங்கே லைஃப் ஸ்டேஜோட ஆரம்பத்தில் இருக்கும்போது உங்களோட ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஈஸியாக ரிஸ்க் எடுக்கலாம். கல்யாணம் குழந்தை அப்படின்னு வந்துட்டதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏர்லி ஸ்டேஜில் ரிஸ்க் எடுத்திங்கன்னா எதுவும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைனா கூட நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இந்த ஸ்டேஜில் ஜாஸ்திங்கிறதுனால நீங்கள் தாராளமாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். Many people say that the thumb rule for investing in stock market is 100 minus your age. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வயசு 25னா 100 மைனஸ் 25னா 75. அந்த 75% நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஷேராக இருக்கலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். ரிமைனிங் 25% ஃபிக்ஸட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வயசு ஆக ஆக இந்த பர்சன்டேஜ் மாறுபடும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே வரும். எங்கே இருக்கும்போதே ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பல மடங்காக பெருக்கி கொடுத்துரும். ஸோ வாட் இஸ் காம்பவுண்டிங் ஆர் காம்பவுண்டிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இன் சிம்பிள் டேர்ம்ஸ், காம்பவுண்டிங் ரெஃபர்ஸ் டு த இன்ட்ரெஸ்ட் யூ earn on the accrued interest of an investment. ஸோ தமிழில் வட்டிக்கு வட்டின்னு சொல்லுவாங்களே, அதுதாங்க காம்பவுண்டிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். The earlier you start investing, more will be the power of compounding as you stay longer in the investment. For example, நீங்கள் உங்களோட 25 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, 55 வயசில் ரிட்டையர் ஆகணும், அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணம் சேர்க்கணுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் 30 இயர்ஸ். மாதம் 10,000 ரூபாயை இந்த 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 12% ரிட்டர்னில் நீங்கள் கார்பஸ் பில் பண்ணணும்னு வச்சுக்கலாம். Now look at this graph. 30 வருஷத்தில் நீங்கள் 36 லட்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னால இந்த இனிஷியல் கான்ட்ரிபியூஷனான 36 லட்சம்
கிட்டத்தட்ட 3.5 கோடியாக பெருகி இருக்கும். அதாவது உங்களுக்கு 3 கோடிக்கு மேலே ரிட்டர்ன் வந்திருக்கும். தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஹவவர் 25 வயசுக்கு பதிலாக 35 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த 20 வருஷத்தில் நீங்கள் 24 லட்சம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. உங்களோட 55 வயசில் 75 லட்சம் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி தான் கிடைக்கும். அதாவது 10 வருஷம் டிலே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணினதுனால யூ லூஸ் அபவுட் 2.5 crores. எகைன் தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நான் ஒரு சின்ன காம்பவுண்டிங் கால்குலேட்டர் எக்ஸலில் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை உபயோகப்படுத்தி அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூ கேன் யூஸ் தட் டு லுக் அட் ஹவு மச் யூ நீட் டு சேவ், அட் வாட் இன்ட்ரெஸ்ட், ஃபார் வாட் பீரியட் டு சேவ் அ பர்டிகுலர் கார்பஸ் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். நவ் லுக் அட் த டேபிள். அதர் திங்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். 25 வயசுக்கு பதிலாக நீங்கள் 35 வயசில் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் 55ல் ரிட்டையர்மெண்ட் அப்போ 3.5 கோடி கார்பஸ் வேணும்னா நீங்கள் மாதம் 35,000 இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது 25 வயசில் இன்வெஸ்ட் பண்ணினதை காட்டிலும் 2.5 மடங்கு நீங்கள் மாதம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ as I said earlier, compounding works better if you stay invested for longer periods. So this chart shows how your investment grows at different durations: 5 years, 10 years, 15 years, 20 years, 25 years and 30 years. As you can see, investment period அதிகமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனும் அதிகமாகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அதை விட பல மடங்கா ரிட்டர்ன் அதிகமாகுது. லெட்ஸ் கண்டினியூ வித் அவர் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். அஸ் யூ கேன் சி, மாதம் 10,000 போட்டு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 6 லட்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. 2 லட்சம் இன்ட்ரெஸ்டோட 5 வருஷம் எண்டில் உங்களுக்கு 8 லட்சம் கிடைக்குது. அதே அமௌண்ட்டை 20 வருஷத்துக்கு மாதம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 18 லட்சம் அதிகமாக, அதாவது டோட்டலாக 24 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 3 மடங்கு அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு 36 மடங்காக பெருகி உங்களுக்கு மொத்தமாக 1 கோடி கிட்ட கிடைக்கும். ஆச்சரியம் என்னென்னா, வித் த சேம் கான்ட்ரிபியூஷன் எவ்ரி மந்த் ஃபார் 30 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 157 மடங்காக இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். 25 வயசில் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மாதம் அப்படின்னா கடைசி வரைக்கும், அதாவது 55 வயசு வரைக்கும் 10,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட வருமானம் இன்க்ரீஸ் ஆக ஆக அதையும் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டெப் அப் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட கார்பஸ் இன்னும் அதிகமாக க்ரோ ஆகிடும். சரி சார், நீங்கள் சொல்கிறது மாதிரியே என்னோட mid-20லேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு லாங் டேர்முக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்கும்? நல்ல கேள்வி தான். ஆனால் எல்லாத்தையும் இந்த வீடியோவிலே சொல்லிட்டா என்னோட அடுத்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ டூ வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இது மாதிரி பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். Till then, this is Narayanan Veeraiya from the channel Nana's Learn Better.